ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், this is தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டுக்கு இந்த 2 கலர் யான் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே 4 ப்ளே யான். ஹூக் சைஸ் வந்து 4.5 mm எடுத்துருக்கிறேன். தென் சிசர் யான் நீடலும் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் 4.5 mm யூஸ் பண்ணுறேன். இதுவே நீங்கள் 4 ப்ளே சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 3 mm இல்லைனா 2.5 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த செயின்ஸோட கவுண்ட் வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஆட் நம்பராக இருக்கணுமா, ஈவன் நம்பராக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எனி நம்பர் ஆஃப் செயின்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிற பேட்டர்னுக்கு வந்து 71 செயின் போட்டுக்கிறேன். டோட்டலாக 71 செயின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு, அதாவது இது இருக்கு இல்லையா, இந்த செயினை விட்டுட்டு ரெண்டாவதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஒவ்வொரு செயின்லையும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுக்கிட்டே வர போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் திக்காக வேணுங்கிறதுனால 4 ப்ளே வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சுருக்கேன். நீங்கள் 6 ப்ளேனா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸே போதும். 8 ப்ளேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 4 ப்ளேயில் கூட இந்த பேட்டர்ன் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஹூக் சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே பண்ணியாச்சு. செயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். டோட்டலாக நம்மளுக்கு 70 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே, இப்போ லாஸ்ட்டாக முடித்தோம் இல்லையா, இதுதான் செயின், இது வந்து சிங்கிள் க்ரோஷே. அதில் போயிட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ யார்ன் ஓவர் பண்ணி ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில் எடுத்திங்கன்னா 3 லூப் இருக்கும். 3த்தையும் மொத்தமாக எடுத்துடணும். இதுதான் ஆஃப் டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஆஃப் டபுள். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் தான் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் க்ரோஷே. ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம செயின் வந்து 71 போட்டோம். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு செயினை விட்டுட்டு பண்ணதுனால 70 சிங்கிள் க்ரோஷே வந்தது. ஸோ இதே போல் ஒரு ஸ்டிச்சில் சிங்கிள், ஒரு ஸ்டிச்சில் ஆஃப் டபுள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இந்த செயின் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் இருக்குல்ல, அந்த ஸ்டிச்சிலையும் போய் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டிச்சு. இதுலேயும் போயிட்டு நம்ம பண்ணணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம கரெக்டாக ஈவனாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கார்னர் அந்த எட்ஜு வந்து ஈவனாக வரும். சரிங்களா? ஸோ இங்கே நான் ஸ்டார்டிங்கில் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முடிக்கும் பொழுது ஆஃப் டபுள் க்ரோஷேயில் முடிஞ்சிருக்கு. இப்போ ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போன ரவுண்டு லாஸ்ட்டாக முடிக்கும்பொழுது ஆஃப் டபுள் க்ரோஷேயில் முடித்தோமா, அதனால் சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை போல் தான் ஆல்டர்னேட்டிவாக நம்ம பண்ணணும். போன ரவுண்டில் எங்கெல்லாம் நம்ம ஆஃப் டபுள் க்ரோஷே போட்டோமோ அந்த ஸ்டிச்சிலலாம் இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். போன ரவுண்டில் சிங்கிள் க்ரோஷே போட்ட இடத்துலலாம் ஆஃப் டபுள் க்ரோஷே பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஸ்டிச்சஸ் போடும்பொழுது நம்மளோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் தெரியும் அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதையே கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத எதில் பார்க்கணுன்னா, நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆஃப் டபுள் க்ரோஷேயில் முடியும். ஆஃப் டபுள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சிங்கிள் க்ரோஷேயில் லாஸ்ட்டாக முடியும். ஸோ இதே போல் ஒரு 12 ரவுண்ட் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக நான் வந்து 12 ரோஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த பேட்டர்னே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ஷாலுக்கு, ஷ்ரக்குக்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகான டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதோட இன்ச் பார்த்திங்கன்னா 4 இன்ச் வருது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 4 இன்ச் அகலம் வர வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீளம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 4 இன்ச் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டு நல்லா எக்ஸஸாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து அது வழியாக எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும்.
இப்போ லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம், அகலமும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ரைட் சைடு வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து பேக் சைடாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைடு வந்து ஃப்ரண்ட்டில் மடிக்கணும், லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து பேக்கில் ஃபோல்டு பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் வரும். இப்போ நம்ம எக்ஸஸாக த்ரெட்டு விட்டோம் இல்லையா, அதை வந்து யார்ன் நீடிலில் எடுத்துக்கோங்க. யார்ன் நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 3 பக்கமும் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு த்ரெட்டு எங்கேருந்து இருக்கோ அந்த சைடில் இருந்து அப்படியே 3 சைடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நார்மல் ஹேண்ட் ஸ்டிச்சு தான். ஈவனாக இருக்கணும். நம்ம ஃபோல்டு பண்ணினோம் இல்லையா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அது வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து ராங் சைடு ரைட் சைட்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ரோ பை ரோவாக திருப்பி தானே ஸ்டிச் பண்ணோம். அதனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் 2 பக்கமும். நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கேருந்து இது ஃபுல்லாக 3 பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த 3 லேயர் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து நம்ம லைனிங் கூட கொடுக்க வேண்டாம். நம்ம வந்து திக்கர் யான் யூஸ் பண்ணோம், 6 ப்ளே 8 ப்ளே, இல்லைனா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மாதிரி டபுள் ஸ்டாண்ட் 4 ப்ளே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த பேட்டர்னுக்கு நீங்கள் லைனிங் கூட இதுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட செகண்ட் கலர் எடுத்துக்கோங்க. செகண்ட் கலர் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னர்லேருந்து ஒரு ஸ்டிச்சு தள்ளி நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஹூக்கு இன்சர்ட் பண்ணி நம்மளோட செகண்ட் கலரை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அதுவுமே நான் டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதுவும் 4 ப்ளே தான், அதனால் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன் இல்லையா, அதுலேயே வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ அட்டாச் பண்ண அதே ஸ்பேஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வாங்க, இந்த கார்னர்லேருந்து அந்த சைடு கார்னர் வர வரைக்கும். ஸோ நம்ம அட்டாச் பண்ண த்ரெட்டை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சு தச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நான் இங்கே ஒன்று விட்டதுனால இந்த சைடும் ஒரு ஸ்டிச் வந்து விட்டுருக்கேன் கார்னரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து ஒரு செயின் போட்டுக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே திருப்பிட்டு இப்போ நம்ம கீழே என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணமோ அதே தான் இங்கேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ஆஃப் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து சிங்கிள், அதுக்கு அடுத்த ஸ்டிச் வந்து ஆஃப் டபுள். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஆல்டர்னேட்டிவாக பண்ணிக்கிட்டே வரணும். சிங்கிள் ஆஃப் டபுள் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரு ரவுண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பிட்டு இதே தான் கண்டினியூ பண்ணணும். ஸோ நீங்கள் ஆஃப் டபுள் க்ரோஷேயில் முடிச்சிருந்தீங்கன்னா சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சிங்கிள் க்ரோஷேயில் முடிஞ்சிருக்கு, அதனால் நான் ஆஃப் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதே வந்து இன்னும் நம்ம 7 ரவுண்டு கண்டினியூ பண்ணணும். டோட்டலாக 8 ரவுண்டு. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு 8 ரவுண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் வந்து 8 ரவுண்டு வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்படி ஃபோல்டு பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 8 ரோ தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகணும், இந்த ஃப்ளிப்பு வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகணுமோ அது வரைக்கும் நீங்கள் தச்சுக்கலாம். எனக்கு வந்து இது வரைக்கும் போதும். ஸோ அதனால் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் வீவிங் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து கடைகளில் ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டன் கிடச்சிதுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து ஃபேன்சி ஸ்டோர் இல்லைனா டெய்லரிங் மெட்டீரியல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும்.
ஸோ இது வந்து நம்ம ஹேண்ட் ஸ்டிச் தான் பண்ணணும். ஸோ இந்த பட்டன் கிடச்சிதுன்னா இங்கே வந்து இந்த மாதிரி அது வந்து பேராக இருக்கும். ஸோ அந்த பேர் வந்து நம்ம இப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் 4 பக்கமும். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக்னெட்டிக் பட்டன் இருக்கும்ல, நம்மளோட ஹேண்ட்பேக் பர்ஸ்லலாம் நம்ம கடைகளில் வாங்குகிற பர்ஸ்லலாம் இருக்கும் பாருங்கள் மேக்னெட்டிக் பட்டனு. இதுவுமே வந்து உங்களுக்கு இந்த டெய்லரிங் மெட்டீரியல் கிடைக்கும்ல அந்த ஷாப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பேகெல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்கல்ல அந்த கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து சைஸஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த பட்டன் கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஊசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 4 ஹோல்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து சின்ன ஊசி வச்சு தான் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் பட்டன் வந்து நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்படி நம்ம போட்டுட்டு இது உள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஃபோல்டு பண்ணி விட்டுறணும். பண்ணிட்டோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மேக்னெட்டிக் பட்டன் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு சைடில் இருக்கிற பேக் ஸ்டிச் பண்ணுற கடையில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைனா ஆன்லைனில் கிடைக்கும். இல்லைனா டெய்லரிங் மெட்டீரியல்லாம் கிடைக்கிதுல, ஆரி ஒர்க் மெட்டீரியல்லாம் சேல் பண்ணுற கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இதுக்குமே வந்து உங்களுக்கு 2 பேர் வரும். இங்கே ஒன்று அட்டாச் பண்ணணும் நம்ம, அதே போல் மேலே இன்னொன்று அட்டாச் பண்ணணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம அந்த வாஷர் போட்டு ஃபோல்டு பண்ணும்பொழுது வெளியில் தெரியாது, ஏன்னா அது உள்ளே போயிடும். ஆனால் இது மேலே இருக்கிற இன்னொரு பீஸ் நம்ம அட்டாச் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த வாஷர் இப்படி போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணினோன்னா அது வந்து வெளியில் அசிங்கமாக தெரியும். இந்த வாஷர் வந்து வெளியில் தெரியும் இப்படி நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கும் பொழுது. அப்படி தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பட்டனோ இல்லைனா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இது தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த கலரில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 செயின் மேஜிக் சர்க்கிள் போட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. இதில் நம்ம டபுள் க்ரோஷே தான் பண்ண போகிறோம். ஸோ செயின் 3யோடு சேர்த்து 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷேக்கு யார்ன் ஓவர் பண்ணி ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லூப்பில் எடுக்கணும், அதுக்கப்புறம் இன்னும் 2 லூப். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி 12 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இந்த 12 டபுள் க்ரோஷே அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அதுதான் போடணும்னு இல்லை, அந்த மேக்னெட்டிக் பட்டன் வந்து அதில் ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டபுள் க்ரோஷே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் போட்டதுக்கப்புறம் அந்த 3rd செயினில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குட்டி சர்க்கிள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குமே கொஞ்சம் எக்ஸஸாக த்ரெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எப்படி அந்த பட்டனை ஃபிக்ஸ் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன். ஸோ இதில் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இந்த வாஷர் பின்னாடி இது கூடயே ஒரு வாஷரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாஷரை வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும். பேக் சைடாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் வச்சுருக்க மேக்னெட்டிக் பட்டனுக்கு எனக்கு 12 டபுள் க்ரோஷே அந்த சர்க்கிள் போதுமானதாக இருக்கிறதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுலேயே வந்து சைஸஸ் நிறைய இருக்குது. பெருசு எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சுட்டு அந்த 2 இது இருக்கு இல்லையா நாப் மாதிரி, அதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் சரிங்களா. அமுக்கி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த பட்டன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த பீஸை வந்து இந்த பர்ஸோட உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு வெளியில் வந்து அசிங்கமாக தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே போல் இங்கே நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா, இதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உள்ளே தானே போகுது அப்படிங்கிறதுனால நான் ஸ்டிச் பண்ணலை. பட் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வேணும்னா நீங்கள் அதுக்கும் வந்து இதே மாதிரி க்ரீன் கலரில் அந்த சர்க்கிள் தச்சுட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இப்போ எப்படி இதை அட்டாச் பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். ஸோ எங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அங்கே வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில் அப்படி உள்ளுக்குள்ளே விட்டு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச்சு நம்ம 12 டபுள் க்ரோஷே போட்டிருந்தோம்ல அந்த சர்க்கிளில், அது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் பக்கத்தில் விட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நாட் போட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள் அது.
ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்குலாம் ஒரு நல்ல ப்ராடக்ட் இது. ஸோ நம்மளோட கார்டு இல்லைனா ஒரு லிப் பாம் இதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணணும், கேஷ்லாம் கேரி பண்ணணும்னா ஈஸியாக இதில் கேரி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி 2 கலர் நீங்கள் கொடுக்கும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.